ஹாய்மா. ஹாய். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? கை ஃபுல்லா மீன் வச்சிருக்கீங்க. சங்கரா மீன், ஆ, கிளிமூக்கு மீன். சங்கரா மீனும் சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, கிளிமூக்கும் செமையா இருக்கு. எவ்வளோ இந்த மீன்? இது 200 சொல்லி 150 ரூபா கேட்டிருக்காங்க. இது 100 ரூபா. இதெல்லாம் வந்து ஃப்ரீயா கொடுத்தது. ஃப்ரீயா கொடுத்த நெத்திலி மீன் ஒரு கார் போடுறோம். 4 வகை மீன் இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இதை குழம்பு வச்சுட்டு வர போறோம். சூப்பர்மா. வீடியோக்குள்ள போலாமா? மீன் குழம்பு வைக்கிறியாமா? மீன் குழம்பு வச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது நம்ம என்ன மீன் குழம்பு வைக்க போகிறோம்? 2 மீனும் போட்டா 4 வகை மீனை சமைக்கிறாங்க. ஆமாங்க. வறுவல் பண்ணிட்டு குழம்பு வைக்கிறோம். எது குழம்பு வைக்க போறீங்க? எது வறுக்க போகிறோம்? 2 வறுப்போம், 2 ஆமாம், சங்கரா மீனும் குழம்புல போடுவோம். அதில் ஒரு 2 சங்கராவும் கிளிமூக்கு மட்டும் வறுப்போம். மீதியெல்லாம் குழம்பு. ஓகே, குழம்பு தான் ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு மிளகாய் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். மீன் குழம்பு ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறோம்ல. இப்போதான் ரீசெண்டாக இந்த வீட்டில் தான் அரைச்சோம் நினைக்கிறேன். இந்த மிளகாய் தூள் செகண்ட் டைம் புது மிளகாய் தூளில் வைக்கிறோம். புளியிலே தக்காளி கரைச்சி ஊற்றுவோம்ல. இன்னைக்கு மீன் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. தக்காளி வதக்கிறதுக்கும் போட்டாச்சு. அரைச்ச தக்காளியை புளி ஊற்றி அது கூட நம்ம பிசைஞ்சு வைப்போம்ல, பழைய காலத்தில் வைக்கிற மாதிரி, ட்ரெடிஷ்னலாக வைக்கிற மாதிரி தக்காளி அரைச்சும் புளி கூட ஊற்றியாச்சு. இது இப்போ நல்லா கொதிக்கணும். ஆமாம், ஸ்பீடு வச்சுக்கலாம். தேங்காய் அரைச்சி மீன் குழம்பா பாதி? ஓகே, பாதி வந்து தேங்காய் இல்லாமல் வச்சிடலாம். ஆமாம், பாய் புண்ணுலாம் இருந்தால் அதுதான் நல்லது. பாதி வந்து தேங்காய் ஊற்றாத மீன் குழம்பு. வயிற்று புண்ணு எங்க பொண்ணுன்னாலும் நல்லது. பூண்டு தட்டி போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, மிளகாய் தூள் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதுலேயே மிக்ஸ் பண்ணணும். இதுலேயே நமக்கு மஞ்சள் தூள், மிளகு, ஜீரகம் எல்லாமே இதில் இருக்குது. வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், அதனால எல்லாமே மிளகாயும் இருக்குது, தனியாக எல்லாமே இருக்குது. தண்ணி ஊற்றுங்க. அதனால் நம்ம இதில் மஞ்சள் தூள்லாம் போட தேவை. இப்போ இதை சூப்பராக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவே மீன் வறுவல் செமையாக இருக்கும். ஒட்டு மாங்காய் கட் பண்ணிக்கிறோம் மீன் குழம்புக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்வீட்டாகவும் புளிப்பாகவும் நம்ம நினைக்கிற மாதிரியே இருக்குது, பழம் மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்கும் இது மீன் குழம்புக்கு. மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி, மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுங்கம்மா. நம்ம இதெல்லாம் தான் குழம்புக்கு போட போகிறோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீன் வறுவலுக்கு. இன்னும் கிளிமூக்கு மீனும் மிக்ஸ் பண்ணணும். அது இப்போ ரெடி பண்ணுறாங்க அப்பா. குழம்புல மாங்காய் போட்டாச்சு. மாம்பழமா மாங்காவான்னு தெரியல, சூப்பரான பதம் மாம்பழம். இப்போ குழம்புக்கு இதுதான் நாங்கள் போட போகிறோம். குழம்புக்கு நெத்திலி மீன் ஃப்ரீயாக கொடுத்தது, அதுக்கப்புறம் சங்கரா மீன் தலை, அதெல்லாம் மீனையும் போட்டுக்கிறோம். ஆமாம், இதெல்லாம் தலைகள்லாம் போட்டுருவோம். மீன் வறுவலுக்கு மசாலா போட்டாச்சு. மீன் வறுத்துக்கலாம். தண்ணியில் எண்ணெய் ஊற்றிருந்தாலும் தொப்பு தொப்புன்னு படுது. சங்கரா மீன்களை பார்க்கும்போது அருமையாக இருக்கிறது. சங்கரா மீன் தான் என்னோட ஃபேவரெட்டு. எண்ணெயில் வச்சதும் சூப்பராக ஒரு வாசனை வரும். மீன்களெல்லாம் திருப்பிட்டு இருக்கோம். திருப்பி விடுறாங்க அம்மா. மீன்கள்லாம் திருப்பி போட்டாச்சு. வாவ், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. கிளிமூக்கு மீன் க்ளீன் பண்ணியாச்சு. அதை போட்டு மசாலா போட்டுக்கலாம். சங்கரா மீன் பாருங்கள், சூப்பராக வறுத்துட்டோம். இப்போ அடுத்தது இந்த மீன். இது இப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு தரோம்மா, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மார்னிங்கே எங்கள் வீட்டில் தயிர் சாதம் இல்லைம்மா? தயிர் சாதம் தான் கிடையாது. ஆமாம், பிரேக்ஃபாஸ்ட்டு தயிர் சாதம் தான். 4 மீனுக்கும் மசாலா போட்டுட்ருக்கோம். கிளிமூக்கு மீனை சூப்பர் டாப் நாச்சாக இருக்கா. கிளிமூக்கு மீன் வறுத்துக்கலாம். சொல்லுங்களா. கிளிமூக்கு மீன் வறுவல் பண்ணிக்கலாம். முழுசாக வறுக்கிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக வறுக்கும் போது சூப்பராக இருக்கும்.
அம்மா இன்னைக்கு என்னென்ன லஞ்ச் சமைச்சிருக்கோம்? இன்னைக்கு சங்கரா மீன், கிளிமூக்கு மீன் குழம்பு. வாவ், சூப்பரா இருக்கு. தலை நெத்திலி மீன், ம், ஒரே காரப்பொடி, மாங்காய், சூப்பரா இருக்குமா, கலர்ஃபுல்லா இருக்கு குழம்பு. இதுவும் அப்புறம் இன்னொரு அதே மீன் தேங்காய் குழம்பு. அரைச்சி ஊற்றி இந்த குழம்பு வச்சாச்சு. 2 வகை மீன் குழம்பு. இது இது சிறுகீரை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிறுகீரை கடையில் கிழக்கு நாடுங்க. ஆமா, இன்னைக்கு தான் என்னோட ஃபேவரட் சிறுகீரை. போட்டு கலந்தாச்சு. இது சங்கரா மீன் வறுத்தது. இது சூப்பரா இருக்கு, வறுத்தது. செமையா இருக்கு. இன்னைக்கு ஒரு சூப்பரான லஞ்சு. இன்னைக்கு ஒரு புடி நம்ம வீட்ல டேஸ்ட் பார்க்கலாமா? சுட சுட சாதம். சாப்பாடு நம்ம அப்படி போயிட்டேன். டேஸ்ட் பார்ப்போமா? பார்க்கலாம். கீரை ஊற்றியாச்சு. எனக்கு எப்படா சிறுகீரை டேஸ்ட் பார்ப்போன்னு இருக்கு. கீரைக்கு மீன் வறுவலும் சூப்பராக இருக்கும், செம காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேறு சிறுகீரை சாப்பிட்றோமா, சீக்கிரம் சாப்பிட்ணுன்னு அதுவே இன்னும் பசி அதிகமாக்குது. ஒரு சைடு கீரை, ஒரு சைடு மீன் குழம்பு போட்டாச்சு. இது வந்து நாங்கள் பிளேட்டிங்க்கு தம்ப்நெயிலுக்காக இந்த மாதிரி போட்டு எடுக்கிறோம். ஒரு ஒட்டு மாங்காய், மாம்பழம் மாதிரி இருக்க ஒரு ஒட்டு மாங்காய். இந்த மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும், ஸ்வீட்டாகவும் புளிப்பாகவும். ஃபிஷ்ஷு வச்சுக்கோங்க, மீன். வாவ், செம்மையாக இருக்கு. இந்த மீனையும் வச்சுக்கலாம், சங்கரா மீன். கிளிமூக்கு மீன் வச்சோம், சங்கரா மீன் வறுவலையும் வச்சுக்கலாம். இந்த தட்டுக்கு இப்போ தான் கரெக்டாக இருக்குது. தட்டுக்கு இப்போ தான் மேட்சிங். சூப்பராக இருக்குது, சூப்பரான சமையல் சாப்பாடு இன்னைக்கு. நீங்களும் இந்த மாதிரி மீன் வாங்கி கீரைலாம் கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் லஞ்சு. வாங்க எல்லாம் சாப்பிடலாம். சாப்பிடுங்கம்மா. சிறுகீரை சீக்கிரமும் சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆமாம், சிறுகீரை தான் கடைஞ்சி ரொம்ப நாள் ஆகுது. மடியில் வச்சுக்கோங்க, வெயிட்டாக இருக்கு போது தட்டு. ஓகே. அருமையாக இருக்கு. சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கு. ம், மீன் குழம்பு டேஸ்ட்டு பார்க்கணும். ஓகே. அம்மா செமையாக பசியில் இருக்காங்க. எல்லாருமே பறிச்சுருந்தாங்க. ஆமாம், நீ தானே ஃபுல்லாக சமையல் பண்ண, இன்னும் எக்ஸ்ட்ரா பசிக்கும். மீன் குழம்பு அருமையாக இருக்கு. மீன் வறுவல் சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சுடுது வேற, பார்த்து ரொம்ப சுடுது. எப்படி இருக்கு? சுட சுட சாப்பிடக்கூடாது, இது மாதிரிலாம் சாப்பிடணும், அதுதான் நல்லது. மீன் வறுவல் சங்கரா மீன் நானும் கௌசல்யாவும் ஃபர்ஸ்டே சாப்பிட்டோம். சூப்பராக இருக்கு. அது சாப்பிட்டு பார்க்கலையா? நான் சாப்பிட்றேன்டா. ஓகே, என்ன வாங்க சாப்பிடலாம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பாய்.